Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஜூஸியான ஒரு grapes cake ரெசிபி தான் செய்ய போறோம். ரொம்பவே ஈஸியா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு grapes ஜாம் ரெசிபி போட்டுருந்தோம். அதை வச்சு தான் இந்த கேக் நான் செய்ய போறேன். நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி கிரேப் ஜாம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சதுதான். இதை நான் ஒரு பேன்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்குல்ல, இதை நமக்கு லைட்டா சூடு பண்ணிக்க போறோம். அப்போ நம்மளுக்கு லைட்டா மெல்ட் ஆகி வரும் அந்த ஜாம் ஸோ நான் இதை சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துருந்தேன். இப்போ பாருங்க, லைட் அந்த மெல்ட் ஆயிருக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கேக்ல சேர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இதை நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல்ல ஒரு சல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டா நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்து இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இருந்தால் அது கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்தால இன்னும் 2 ட்ரை பவுல் எடுத்திருக்கேன். இதில் முட்டை உடச்சி சேர்த்துக்க போகிறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் பீட்ரு வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழு முட்டையாகவே சேர்த்து கூட அடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பீட்ரு வச்சு தான் அடிக்க போகிறேன். ஆனால் நான் பிரித்து அடிச்சுக்கிறேன். நம்ம சேர்க்குற முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். அடுத்தால மஞ்சக்கருவை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நான் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரிச்சிருக்கிறதுனால விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுறது பீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வரை பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுடர் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ஸ்டிஃப் பீக்காக வந்திருக்குல்ல. இனி நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, நார்மலாக விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம தனியாக வச்சுருந்தோம்ல மஞ்சக்கரு, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் இதில் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்கரு நம்ம பீட் பண்ணோம்ல, அந்த ஏர் பபிள்ஸ் அவ்வளோ போயிடும். அப்போ நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்காது. அதனால எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நிதானமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக. அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் லைட்டாக ஒரு வார்ம் மில்காட்டும் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சமாக மில்க், கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ், கொஞ்சமாக மில்க், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் ஆகும். அதனால நான் விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஜாம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதிலேயே நீங்கள் கலர், அந்த பர்பிள் கலர் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கலர் எதுவுமே சேர்க்கலை. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைடில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இதை கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 இன்ச்சு டின் எடுத்திருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கேக் பேட்டர் நம்ம சேர்த்துடலாம். இதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படி இல்லைனா குக்கரில் உள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அவனில் இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில், குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் சுகர், 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜாமையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த சுகருக்கு நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், நான் சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிட்டு வந்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். அடுத்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ட்ரை பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். நல்லா கூலாக இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீமாக சேர்த்துருக்கேன்.
இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சமாக எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வரது வர பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து வந்து நான் கேக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். கேக் வந்து எனக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துட்டு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மேலே வந்து லைட்டாக வெடிச்சிடலாம். அதனால் மேலே ஒரு லேயர் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை வந்து 3 லேயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இந்த கேக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 லேயராக கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நம்ம கேக் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கேக் போர்ட் மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறையாவும் சேர்க்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம், நார்மலாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த க்ரீம் அதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் வச்சு அப்படி கூட அப்ளை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக க்ரீம் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஜாம், நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜாமை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் போல் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் அதுக்கு மேலே கொஞ்சமாக கேஷ்நட் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் கடிபடும் போது நல்லாயிருக்கும்ல, அதனால சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் இல்லைனா சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி எல்லா லேயர் கேக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். செகண்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் சேர்த்து விப்பிங் க்ரீம் வச்சு ஜாம் வச்சு அதே மாதிரி கேஷ்நட் வச்சு மறுபடியும் 3rd லேயர், இந்த மாதிரி 3 லேயரையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அந்த ஜாமு அதுக்கப்புறமா அந்த கேஷ்நட்டோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்து. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாம் செய்கிறது கூட ரொம்பவே ஈஸி தான். ரொம்பவே கம்மியான பொருள், அந்த கிரேப் ஜூஸு அப்புறமா சுகர் அப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை செஞ்சோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 3வது லேயரும் வச்சுட்டு அதை வந்து க்ரம் கோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு 2வது கடைசி ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா நீட்டாக கிடைக்கும். அதனால் க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய க்ரீம் வச்சு நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா கட்டியில் கொஞ்சம் தடியாட்டு க்ரீம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய க்ரீம் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா நீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து நீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு விசிட்டிங் கார்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா சைடும் ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த ஸ்க்ராப்பரை வச்சு நீங்கள் நல்லா நீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன் இது வந்து கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து இதில் வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொண்டு வர போகிறேன். அதுக்கு வந்து ப்ளூ கலர் ஒரு ட்ராப்பும் அதிலே கொஞ்சமாக பிங்க் ஜெல் கலரும் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ப்ளூ கலர் லிக்விட் கலர் தான் இருந்து, ஸோ நான் அதை வந்து ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜெல் கலர் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கிடச்சிருக்குல, இதே மாதிரி தான். இதை வந்து நான் வந்து கீழே அந்த பார்டரில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். கொடுத்து ஒரு பார்டர் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து மாற்றிக்கிட்டேன். பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கிட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக முத்தாக வைக்கிறதுக்காக, டாட்டாக வச்சுக்கிறதுக்காக, ஒரு கிரேப்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, சின்னதாக அப்படி டாட்ஸாக நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். 5 4 3 2 1 அந்த மாதிரி கீழே நம்பர் வரிசையாக வச்சு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிரேப் ஷேப் மாதிரி கிடைக்கும். நான் மேலே கொஞ்சம் கொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் சின்னதாக டாட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இலைலாம் வரையும் போது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிரேப்ஸ் அந்த லுக் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பெருசாட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் குட்டி குட்டியாக சின்ன திராட்சை கொத்து மாதிரி நான் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்காக இந்த மாதிரி சின்ன டாட்ஸாக வச்சுக்கலாம். ஒரு 5 டாட்டு, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1, இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் ஒரு 5 கிரேப்ஸ் கொத்து மாதிரி நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தால பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் ஒயிட் க்ரீமில் வந்து நான் க்ரீன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சில கொடி மாதிரி நம்ம வந்து வரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த கிரேப்ஸுக்கு வந்து அந்த கொத்து காம்பு மாதிரி இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே உள்ள அந்த
கிரேப்ஸ் கொத்துக்கு மட்டும் நம்ம அதுக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அப்புறமா அதே பைப்பிங் பேக்கை வந்து நான் வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து வரைச்சி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நாசில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நாசில் இல்லாமல் பண்ணியிருக்கோம். லீஃப் கட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே அநேகமாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்டரும் அதே லீஃப் நாசில் அந்த கட்டிங் வச்சு நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான நம்மளோட டெக்கரேஷனும் முடிஞ்சு, கேக்குமே சூப்பராக முடிஞ்சிட்டு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்து இதை வந்து உடனே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபியும் கூட. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட FB பேஜ் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.